அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன். அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இந்த குரு வாரிசு அன்பர்கள் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரு பகவான் இருக்காரு. அதனாலதான் குரு வாரிசு அன்பர்களே நம்ம சொல்றோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மாத பலன். இந்த குரோதி வருடம் பிறந்து இந்த குரோதி வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாத பலன், சித்திரை மாத பலன் பார்த்தோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாத பலன். தமிழ் மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது, என்னென்ன அசுபமான நிகழ்ச்சிகள் வருது, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல நாள், கெட்ட நாள், கரி நாள், இது எல்லாமே தொடர்ச்சியா பார்க்க போறோம். இந்த தமிழ் மாசம் வைகாசி மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா முகூர்த்த நாட்கள். மெயினா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுபகாரியம் பண்ணணும், ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முகூர்த்த நாள்கள் தான் தேவைப்படுது. இந்த முகூர்த்த நாள்கள்ல பாத்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 2/6/2024 இங்கிலீஷ்க்கு. இதே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல 20ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, 30ஆம் தேதி. இந்த 4 முகூர்த்தங்கள் பாத்தீங்க அப்படின்னா நல்ல மெயினான முகூர்த்தமா இருக்கு. இந்த முகூர்த்தத்தை நல்ல ஒரு காரியத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இந்த வைகாசி மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா மெயினா வைகாசி விசாகம் வருது. இந்த விசாக நட்சத்திரங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப விசேஷமான, வைகாசி மாசத்திலேயே விசாகம் நட்சத்திரங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒண்ணு. அதுலயும் அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அக்னி நட்சத்திரம்னா கத்திரி வெயில் சொல்றோம்ல, இந்த கத்திரி வெயில் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 27 நாட்கள் ஓடுது. சித்திரை மாதம் 21ஆம் தேதியே ஆரம்பிச்சிருது. அதாவது 4/5/2024 ஆரம்பிச்சு வைகாசி அதாவது 18ஆம் தேதி முடியுது. 31/5/2024 இந்த கத்திரி வெயில் முடியுது. கிட்டத்தட்ட 27 நாட்கள் இது நடைமுறையில இருக்கு. இது கத்திரி வெயில்ல வெயிலினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதி வருது. வைகாசி மாதம் 22ஆம் தேதி வைகாசி விசாகம். இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த குரோதி வருஷத்துல வைகாசி மாசம் 1ஆம் தேதி, இந்த 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதிக்குள்ள ஒவ்வொரு ராசிக்குமே, அதாவது 12 ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெளிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அப்படின்னாலே ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் உண்டாகும். ஏன்னா சூரியனுடைய சிம்பிள், அந்த ராசியினுடைய சிம்பிளே பாத்தீங்க அப்படின்னா சிங்கம் முகம். அந்த முகத்தை தோற்றத்தை கொண்டவர் பாத்தீங்க அப்படின்னா அந்த ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான். சூரியனை மையமா வச்சு இயங்கக்கூடிய கோள்கள் தான் அனைத்துமே. அதனாலதான் இந்த சிங்க முகம், அதாவது கம்பீரமான தோற்றம் சொல்றதுக்கான காரணம். இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சிகள், கிரகத்தினுடைய இது எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தோம். மாத பலன், வருஷ பலன் எல்லாமே கொண்டோம். இப்ப மாத பலன்ல வைகாசி மாத பலன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். வரிசையா ஒவ்வொரு ராசிக்குமே. இந்த சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மாத பலனாகப்பட்டது உங்களுக்காக பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரிய பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வர்றாரு. உங்களுடைய ராசினால 10ல உங்க கிரகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்க வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உங்களுக்காக இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்துல பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் இருக்காரு. இந்த 2ல கேது இருக்கிறதுங்கிறது ஒரு சில பேச்சு வார்த்தைகள் கொஞ்சம் தாமதமாக வாய்ப்பு உண்டு. ஒரு நல்ல காரியங்களா இருக்கட்டும், கெட்ட காரியங்களா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே நீங்க பேசுறீங்க அப்படின்னா அதுல ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். உங்களுக்கு குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 5க்கும் 8க்கும் உள்ள அதிபதி குரு பகவான்.
அவர் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்தார் இவ்வளவு நாள். பாக்கியஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசியை வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் பார்வையா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. உங்களுக்கு வந்து இந்த 5ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு சனியினுடைய தாக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டக சனி. சனி பகவான் உங்களுக்காக டைரக்டா 7ஆம் இடத்துல இருந்து நடத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் கண்ட சனி. இந்த கண்ட சனி தெண்டம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதி. இந்த கண்ட சனியாகப்பட்டது சனியினுடைய தாக்கம் டைரக்டா இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, முன்னேற்றத்திலையும் சரி, எல்லாத்துலேயுமே அவரவர் வயதுக்கு தகுந்தாற் போல் அந்த மாற்றத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு தன்மை உண்டு. சின்ன குழந்தையா இருந்தால் படிப்பில் பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். இதே பெரிய ஆளுகளாக இருந்துச்சு அப்படின்னா வருமானத்தில் பாதிக்கும், வாக்குஸ்தானத்தில் பாதிக்கும், குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள். சிம்மராசியை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அதுவே ஒரு சில பிரிவினைகள் கூட ஏற்படும். அது அவரவருடைய விதியினுடைய அமைவை பொறுத்து. அப்போ உங்களுக்கு அந்த விதியினுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத வச்சுத்தான் இந்த விஷயத்த சொல்ல முடியும். இந்த சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. 10ல் வந்து சூரியனும் குருவும் இருக்கு. 8ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு செவ்வாய் இருக்கு. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அப்போ இந்த சிம்மராசியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சில நன்மைகளும் உண்டு, ஒரு சில தீமைகளும் உண்டு. அது அவரவருடைய விதியாமுடைய அமைவை பொறுத்து. உங்களுக்கு இன்னைக்கு கண்ட சனியே ஓடிக்கிட்டு இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கும் பொழுது அந்த கெட்ட இடமா இருந்தாலும் அதை குருவினுடைய பார்வை படும் பொழுது தோஷமான இடத்த கூட அது பார்வைப்படுது அப்படின்னா அது சுபமா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டாக்கிக்கும். அதுதான் குரு பார்வை. அப்ப அந்த குருவாகப்பட்டவர் வந்து உங்களுக்காக 10ஆம் இடத்துல வந்து குரு இருந்தால் ஒரு சிலருக்கு பதவியும் பறிபோகும் என்று சொல்வார்கள். ஆனால் சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால 10 என்பது ஒரு ராசிக்கு தொழில் ஸ்தானம். அந்த தொழில் வந்து சிறந்து விளங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழிலாகப்பட்டது ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தால் 2 தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். 10ஆம் இடம் வேலை செய்யுது அப்படின்னா 6ஆம் இடமும் வேலை செய்யும். 6ஆம் இடம் வேலை செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முதலீடுகள்ல அதிக முதலீடு, லோன் வாங்கி கடன் மூலியமா நீங்க ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்கன்னா தொழில கண்டிப்பா முன்னேற்றம் வந்தே தீரும். எந்த காரணத்துக்கு ஒன்று குறைபாடு இருக்காது. இந்த வருடம் உங்களுக்கு பண வரவு செலவுகள் அதிகமாக பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, ஃபைனான்ஸ் அந்த மாதிரி தொழில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரி பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, வெளியில் குடுக்கல் வாங்கல் வட்டி அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஒரு முடக்கங்கள் முடங்கித்தான் நீங்கள் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இனி வந்து இந்த குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானம் அப்படிப்பட்ட இடமான 2ஆம் இடத்தை பார்ப்பதினால் இந்த 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருமானங்கள் ஓரளவுக்கு கைகூடும். நமக்கு இந்த பணம் வரும் வராது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண வரவு செலவுகள் உள்ள வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும், கைக்கு வந்து சேரும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உங்களுடைய 2ஆம் இடம் 4ஆம் இடங்கிறதுனால வீடு வாசல், தொழில் சம்பந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள், வெளியூர் வெளிப்பயணங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கைகூடும். தாயினுடைய இருந்து வரக்கூடிய ஏதேனும் சொத்து சம்பந்தமான பணங்கள் இதெல்லாம் கூட ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. தாயினுடைய உடல்ல இது வரைக்கும் இருந்து வந்த குறைபாடுகள் மாற்றங்கள் எல்லாம் நல்லதா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. பழைய வீடுகளா இருக்கு அப்படின்னா அதை புனரமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். மொத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாக்கு சொல்லுக்கு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதினால், அதுவும் சூரியனோட சேர்ந்து பார்க்கறதுனால உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக இருக்கும். இது வரைக்கும் உங்களுடைய பேச்சு உங்க குடும்பத்துக்குள்ளேயே உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க, ஒரு மதிப்பு மரியாதை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மதிக்கத்தகுந்த ஒரு மாற்றம் உருவாயிரும். உங்களுக்கு சம்பாதிக்கலை வைக்கலை, காசு பணம் மரியாதை இல்லை. காசு பணம் இல்லைன்னா மரியாதை எங்கே இருந்தாலும் குறையும். காசு பணம் இருக்குது அப்படின்னா மரியாதை தானாக வரும். இன்னைக்கு காலகட்டம் அதுதான். அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் காசுங்கிறது ஏதேனும் ஒரு வகையில் வருமானங்கள் வந்துடும். அப்போ மதிப்பு மரியாதை தன்னால் வந்துடும். அவரவருடைய இப்போ நான் சொல்கிறது சிம்ம ராசி அல்ல, 12 ராசிகளுக்குமே பொதுவான பலனை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பொது பலனாகப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து. நல்லது கெட்டது என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது அவரவருடைய கர்ம வினை. அந்த கர்ம வினைக்கு தகுந்தாற் போல் அவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கெட்ட மாற்றங்கள் உருவாகியே தீரும். அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி அப்படின்னா தனக்குள்ள அடக்கி ஆளணுங்கிற ஒரு மனப்பக்குவம் இருந்துக்கிட்டே இருக்கும். தன்னைத்தானே வந்து பெருமைப்படுத்திக்குவாங்க. அது இல்லாமல் வந்து கரெக்டான வழியிலையும் வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய தன்மையும் இந்த சிம்மராசிக்கு உண்டு. சூரியன் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழிலையும் சரி வேலையிலையும் சரி உத்தியோகம் கவர்மெண்ட் உத்தியோகமாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் எதுலையுமே தனக்கு நிகர் தானே அப்படிங்கிற ஒரு மனச தைரியத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு நபர்களில் சிம்மராசி நண்பர்கள் முதலிடம். அதுக்கப்புறம் அவர்களுடைய கிரகத்தினுடைய அமைவை பொறுத்து அது அமைகிறத பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்மராசி அப்படின்னாலே வந்து ஒரு சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறதுனால சிம்மராசி சூரியனும் சனியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்பனும் பிள்ளை. அப்போ அவங்களுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு கண்ட சனி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அப்பா பிள்ளைங்க அப்பா மகன் இவங்களுக்குள்ள பாருங்க ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அவங்க மூலியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஒரு சங்கடங்கள் ஏற்படும். அப்பா வீட்டில் இருந்தால் பிள்ளை வீட்டில் இருக்க மாட்டான், பிள்ளை வீட்டில் இருந்தால் அப்பா வீட்டில் இருக்க மாட்டாரு. அப்போ ஒரு வெளியில வேலைக்கு போகிறதோ இல்லை வெளியில தங்கி படிக்க வைக்கிறதோ அப்பா வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போகிறதோ இந்த மாதிரி பிரிவுகளில் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு சில நன்மைகளை தரும். சரி, இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது பொதுவான பலன். ஒரு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பில் விதி ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல முறையில் அமைவில் இருக்கணும். அது இல்லாமல் நடக்கக்கூடிய கோச்சாரங்கள் கிரகத்தினுடைய அடிப்படைகள் கிரகங்கள் எங்கெங்கே நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வேணும். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தசாபுத்தி காலங்கள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும். இதெல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு ராசியை பொறுத்தளவுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு வராது. லக்கணமோ ராசியோ லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை வேணாலும் பார்க்கட்டும், பார்த்துச்சுனாலும் ஒன்றும் பண்ணாது. நம்மளே ஸ்ட்ராங்காக இருக்கோம், நமக்கு என்ன அவருக்கு பண்ண போகுது, ஒன்றும் பண்ணாது அப்படின்ட்டு அவர் இருப்பார். அதாவது லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா கெட்டு போயிடுச்சு அப்படின்னா விபரீதமாக இருக்குது அப்படின்னா எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் அவர் திருந்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது, நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இதுதான் மெயினான ஒரு விஷயமே. எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணாதிபதி நல்ல இடத்துல பலமாக இருந்துக்கணும். 1, 5, 9 இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பான பலன் நல்ல பலனாக இருக்கும். லக்கணாதிபதி 9 போய் அமையுதுன்னா அது ரொம்ப பாக்கியஸ்தானம், எல்லாருக்கும் அமையாது. அது மாதிரி அது ஒரு கொடுப்பனை, எல்லாருக்கும் ஒரு கொடுத்து வச்ச மாதிரி. இந்த சிம்மராசி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 எல்லா ராசிக்குமே 3 நட்சத்திரங்கள். சிம்மராசியை பொறுத்தளவுக்கு மக நட்சத்திரம். மக நட்சத்திரம் முதல்ல வருது, 4 பாதங்கள் அதில் வருது. மக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரம். உங்களுக்கு தனஸ்தானம் வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதமாகப்பட்டது இந்த நடக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைவில் நல்ல மாற்றங்களை தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரங்களால கொஞ்சம் அவங்க எப்போவுமே வந்து ஒரு ஆன்மீக சிந்தனை ஒரு ஆன்மீக தோற்றங்கள் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைவான பக்குவம் இதெல்லாமே இருக்கும் அவங்களுக்கு எப்போவுமே. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேது ஆகப்பட்டது ஒரு சில சுருக்கம், அதாவது பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட சுருக்குறது அவருடைய வேலை. அப்படிப்பட்ட இந்த கிரகமாகப்பட்டது 2ஆம் இடத்துல இருக்கனால ஒரு சிலருக்கு வாக்குஸ்தானமும் பாதிக்கும், படிப்பு அடிப்படை கல்வி இந்த மாதிரி சிறு குழந்தைகளுக்கெல்லாம் பாதிக்கும். ஆனால் அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறது அதை நிவர்த்தி பண்ணிடுவார். அப்போ இந்த வருஷமே அது நல்லா தான் இருக்கும், ஒன்றும் குறைபாடுகள் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையான ஒரு காலகட்டம் இந்த வைகாசி மாத பலன். ஏன்னா இப்போ நம்ம வந்து நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்னென்னத்தை அள்ளி கொடுக்குமோ அதை இந்த ஒரு மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் இதெல்லாம் வந்து அள்ளி கொடுத்துட்டு போயிடும். திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இப்படியெல்லாம் வருது அப்படின்னா அது காரணம் தான். சுக்கிர பகவான் திடீர் அதிர்ஷ்டத்துல வர்றாரு அப்படின்னா ஒரு பெரும் பணத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாரு. லாட்ரி சீட்டு இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அவங்க தான். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம்.
சுக்கிரனுடைய நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே வந்து பாருங்க, ஒரு வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், சுகபோகமான ஒரு வாழ்க்கையில எந்த விதமான ஒரு கஷ்டத்துகளையும் சந்திக்காம நல்ல வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு போக்குலையே கணவன் மனைவி குழந்தைகள் சுற்றுத்தார்கள் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடியது, வண்டி வாகனங்கள், பெரிய வீடு, பிரம்மாண்டமான வீடு, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஒரு சுக்கிரன் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிலம் அப்படிங்கிறது வந்து ஆணுக்கு வந்து சுக்கிலம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது சுக்கிரனுடைய காரணம். பெண்ணுக்கு அப்படின்னா சுரோனிதம். ரெண்டுமே நல்லா இருந்தா தான் அவங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம்ங்கிற ஒரு விஷயமே கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிர பகவான். அப்ப இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த வைகாசி மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமா அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் வந்து இந்த சிம்மராசியை பொறுத்தளவுக்கு ஒரு பாதம் மட்டும் அதுல வரும். ஒவ்வொரு நட்சத்திரமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலற்ற நட்சத்திரம், தலையற்ற நட்சத்திரம், உடலற்ற நட்சத்திரம் ஒவ்வொன்றுமே நம்ம இருக்கு. இப்ப மிருகசீரிச நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், இந்த நட்சத்திரம்லாம் ஒவ்வொரு ராசிலையும் 2 பாதம் தான் வரும். இந்த சூரியனுடைய நட்சத்திரம்லாம் வந்து பாருங்கவே ஒவ்வொரு ராசியில ஒவ்வொரு பாதம் வரும், ஒவ்வொரு ராசியில 3 பாதம் வரும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்து ஒவ்வொரு அதைத்தான் நம்ம காலற்றது, தலையற்றது, உடலற்றது அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அப்ப இந்த உத்திர நட்சத்திரம் எப்பவுமே சூரியனுடைய சுய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சிம்ம ராசிலேயே வருது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பீரமான தோற்றம், தனக்கு தானே நிகரான ஒரு இது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம், அதுல ஒரு மாற்றங்கள், அதுவும் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு அரசியல் மாற்றங்கள், அதையும் தாண்டி வாய்ப்புகள், அதாவது வந்து அரசியல்ல உள்ள வாய்ப்புகளா இருக்கட்டும், தனக்கு கீழே உள்ள ஒரு வாய்ப்புகளா இருக்கட்டும், எல்லாத்தையுமே தனக்கு ஒரு அடிமையாக்கிக்கக்கூடிய கூட சொல்லலாம். தனக்கு கீழே 4 பேர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய கிரகம் சூரியனுடைய கிரகம். அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் எல்லாருக்குமே மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரத்துக்குமே இந்த நட்சத்திர அதிபதிகளும் சரி, ராசிநாதனும் சரி நல்ல ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.